செங்கொடை உயர்த்தியவர். ட்ரூத் பிகைன் பிக் பாஸ். பிக் பாஸ்ன்ற ஷோ ரொம்ப வருஷமா நல்லா போயிட்டு இருக்கு. ஹிந்திலையும் சரி, இங்கிலீஷ்லயும் சரி, தமிழ்லயும் சரி, எல்லா வகையான லாங்குவேஜ்லயும் பிக் பாஸ்ன்றது சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் அது உண்மையாக பிக் பாஸ் உண்மையானதா இல்லை பொய்யானதான்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தேங்க்ஸ் ஃபார் எல்லாருக்கும். இது நம்ம சேனலோட 1000வது வீடியோ. பிக் பாஸ்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ நீங்க நினைச்சீங்கன்னா அதான் தப்பு. பிக் பாஸ்ன்றது உண்மையிலேயே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ இல்லைங்க, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஷோ. என்ன ப்ரோ சொல்றேன்னு உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா, பிக் பாஸ்ன்றது நம்ம பீப்புள் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவா இருக்கும். அதே நீங்க கண்டஸ்டன்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஷோ. ஏன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் ஒவ்வொரு மாதிரி, ஒரு இன்ட்ரோவர்ட் இருப்பான், ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் இருப்பான். அதனால பீப்புள்ஸ் அவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்க. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கும். எப்படி சொல்றேன்னா, இப்போ என்னை நீங்க பாக்குறீங்க, நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா நான் உங்களுக்கு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதே நான் பிக் பாஸ் ஷோக்குள்ள போயிருந்தேன்னா என்னை நீங்க ஒரு ஜட்ஜே பண்ணிடுவீங்க. இவன் ரொம்பவே கெட்டவன், இவன் ரொம்பவே நல்லவன், அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவீங்க. இது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கும். ரெண்டாவது, சைக்காலஜிக்கல் ப்ரெஷர். இந்த பிக் பாஸ்ன்ற ஷோல 20 டிஃப்ரெண்டான பீப்புள் இருப்பாங்க. அவங்க 20 டிஃப்ரெண்டான பீப்புளும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாருமே சேமா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான எண்ணங்கள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுக்குறது அவங்களோட ஃபேமிலியை விட்டு வர்றது. பொதுவாக ஃபேமிலி கூட இருந்தாங்கன்னா அவங்க எதை விஷயம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஃபேமிலியை விட்டு வெளில வரும்போது இவங்ககிட்ட நம்ம எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், இவங்க யார் நம்மளுக்குன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும். ரெண்டாவது, மொபைல் ஃபோன். செல்ஃபோனுன்றது இப்போ மாடர்ன் டேல எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். அது இல்லைன்னா அதுவும் ஒரு டிப்ரெஷன் லெவலுக்கு கொண்டு போயிடும். மூணாவது, இன்டர்நெட் இருந்துச்சுன்னா நம்ம இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் இன்டர்நெட் இல்லைன்னா அவங்களால எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாது. நாலாவது, அவுட் சைடு, வெளியே என்ன நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சிக்கவே முடியாது. வெளியே இப்போ அவங்கள பற்றி தப்பாக போகலாம், ரைட்டாக போகலாம், எது வேணாலும் போகலாம். அது அவங்கள அந்த ஒரு விஷயமே அவங்கள டிப்ரெஷன் பண்ணிடும். அந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு ஓவர் திங்கிங் பண்ணிடும். இதனால அவங்க ரொம்ப அக்ரெஷன் ஆக வாய்ப்புகள் இருக்குது, ஓவர் ரியாக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க சைக்காலஜிக்கலாக ப்ரெஷர் கொடுக்கறதுனால ஆகுது. மூணாவது, எடிட்டிங். இந்த எடிட்டிங் டீம் கிட்ட தான் பிக் பாஸோட எல்லாமே இருக்குன்னு சொல்லுவேன். அவங்க தான் ஒருத்தர் ஹீரோவை பார்க்குறாங்க, வில்லனும் பார்க்குறாங்க, ஒருத்தர் கோமாளியை பார்க்குறாங்க. இவ்வளோ முக்கியமான விஷயங்க எடிட்டிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் இல்லை. இப்போ 24 நடக்கிறதையும் நீங்கள் யாருமே பார்க்க விரும்ப மாட்டீங்க. இந்த ஒரு வீடியோவை நான் முழுசாக பேசியிருப்பேன். அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க, முக்கியமான விஷயத்த மட்டும் தான் ஆசைப்படுவீங்க. அந்த முக்கியமான விஷயத்த கரெக்டான இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணுறதே எடிட்டரோட வேலையாக இருக்குது. எடிட்டருக்கு இந்த ஒரு பிக் பாஸ்ன்ற ஷோல ரொம்ப முக்கியமான ஆள். அது மட்டும் இல்லாமல் எடிட்டர் தான் ஒருத்தரை நல்லவனாகவும் காட்ட முடியும், கெட்டவனாகவும் காட்ட முடியும். உண்மையிலேயே நல்லவனாக இருக்கவங்க கூட கெட்டவனாக காட்டுறதுக்கு எடிட்டரால முடியும். அவ்வளோ பவர் இருக்குது எடிட்டர்கிட்ட. அவங்க பண்ணுற சின்ன மிஸ்டேக் அந்த ஒரு பிக் பாஸ் ஷோக்கே ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். நாலாவது, பிக் பாஸ்ன்ற ஷோவே ஒரு பிஸ்னஸ் தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் ஷோவில் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வந்துச்சுன்னா அவ்வளோ பிஸ்னஸ் அவங்க நடத்தும். இந்த வருஷம் நடந்த பிக் பாஸில் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி நடந்துச்சு. அந்த ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியும் அவங்களோட ஷோவை நெக்ஸ்ட் லெவல் படிச்சுன்னு சொல்லுவேன். டிஆர்பி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவேன். பிக் பாஸ்ன்றது எப்படி பார்த்தாலும் ஒரு பிஸ்னஸாக தான் பார்ப்பாங்க பீப்புள்ஸ். நம்ம வெளியே ஒரு ஆடியன்ஸாக அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தாலும் உள்ளே இருக்கவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். அதனால் ஸ்பான்சர்ஸ் பிடிப்பாங்க, பிராண்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக இருக்குது. பிக் பாஸ்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்ன்னு நான் சொல்லுவேன். அஞ்சாவது, ஓட்டிங் மேனேஜ்மெண்ட் உண்மையிலேயே கரெக்டாக நடந்தா தப்பாக நடந்தான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா இந்த ஓட்டிங் மேனேஜ்மெண்ட் முக்கியமான காரணமே ஒருத்தர்கிட்ட நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தான். இப்போ நீங்கள் அந்த ஷோவை 24 மணி நேரம் பார்த்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் ஒரு நபர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஷோவை நீங்கள் பார்க்குறதே கொஞ்சம் பாதியாக தான் பார்க்குறீங்க. அந்த பாதியில் நல்ல விஷயங்களை அவங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயங்களை தான் போடுவாங்க. யார் நல்லா யார் கெட்டவன்னு நம்ம எக்ஸாக்டாக நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த ஷோவில் ஓட்டிங்கிறது நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுனால தான் வரதுனால இது என்னை பொறுத்தவரையும் ஓட்டிங்கிறது ரியலாக இருந்தாலும் அது ஒரு விதமான ஃபேக் தான் சொல்லுவேன். லாஸ்ட்டாக, ஒய் பீப்புள் லவ் பிக் பாஸ். எதுக்காக பீப்புள்ஸ் இன்னும் பிக் பாஸை லவ் பண்ணுறாங்க? அதுக்கான முக்கியமான ரீசன், பிக் பாஸ்ன்ற ஷோ எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் நல்லவன் கேட்டவன்றதோட ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது இவங்களை நம்ம பிடிச்சிருக்கு, இவங்களை நம்மளுக்கு ரொம்ப இதாகுதுன்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் பில்டப் பண்ணுது. ட்ராமா ஆடிஷன். இப்போ சீரியல் பார்க்குறவங்களாம் பிக் பாஸ் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சீரியலில் ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொருத்தரும் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. இந்த கேரக்டர் தப்பு பண்ணுது, அந்த ஒரு கேரக்டர் மேலே அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அதே மாதிரி பிக் பாஸில் இருக்க ஒவ்வொரு நபர் மேலேயும் அவங்களுக்கு ஒரு கண் இருந்து இவன் தப்பாக பண்ணுறான், இவன் ரைட்டாக பண்ணுறான்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். சோஷியல் டிஸ்கஷன். இப்போ சமூகத்தில் நீங்கள் ஏதாச்சும் பேசுறதுக்காக இந்த பிக் பாஸ் ஷோ பார்ப்பாங்க சில பேர். இன்னைக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்காகவே இந்த ஒரு பிக் பாஸ்ன்ற ஷோவை பார்க்குறாங்க. கன்க்ளூஷன், பிக் பாஸ்ன்றது உண்மையிலேயே முழுசாக ஃபேக்கான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. உண்மையிலேயே முழுசாக ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, முழுசாக உண்மையும் சொல்ல முடியாது. அதில் ஓரளவுக்கு உண்மைகளும் இருக்குது, ஓரளவுக்கு பொய்களும் இருக்குது. ரெண்டும் கலந்து தான் பிக் பாஸ். ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். 1000 வீடியோக்கள் போட்டிருக்கோம். அந்த 1000 வீடியோக்களை பார்த்ததுக்காக நன்றி.